ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பேசுறது எப்படி? அதுவும் நீங்களாகவே உங்களுடைய முயற்சியின் மூலமாக. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான 4 டிப்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விஷயத்தை யார் ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்றாங்களோ, நிச்சயமா அவங்க சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. கேரண்டியா குடுக்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மொழி மட்டும்தான். ஸோ இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் ஆர்வம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது டிப் நம்பர் 1, இந்த இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விஷயமா பொதுவாக நீங்கள் இங்கிலீஷ் பேசணும், அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை 2 கட்டமாக பிரிச்சிடலாம். இது எல்பி மெத்தட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஸோ எல்பி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் மெத்தட். அதாவது இந்த மெத்தடு இருந்தால் தான் ஒருத்தர்னால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறதான் அடிப்படை. இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா LSRW அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது எப்படி பயன்படுத்துறது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, LSRW ஏன் இந்த லெட்டர்ஸ் LSRW அப்படிங்கிற ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எல் ஃபார் லிசனிங், அதாவது கேட்பது, கேள்வியின் மூலமாக, அதாவது கேட்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளுதல். எஸ் ஃபார் ஸ்பீக்கிங், பேசுதல். ஆர் ஃபார் ரீடிங், அதாவது வாசித்தல். W ஃபார் ரைட்டிங், எழுதுதல். இப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று நான் பேசணும் அல்லது எழுதணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் ஒருத்தர் பேசணும்னா அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்கணும். கேட்காத ஒரு விஷயத்தை பேச முடியாது. 2வது, ஒருத்தர் எழுதணும் அப்படின்னா அவர் நிச்சயமாக கட்டாயமாக அவர் படிச்சிருக்கணும், படிக்கணும். ஏன்னா படிக்காத ஒரு விஷயத்தை எழுதவே முடியாது. அந்த எழுத்துங்கிற வடிவத்தை பார்த்தா தான் இப்படி ஒரு எழுத்து இருக்குது, இந்த மாதிரிலாம் ஸ்டைல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அதை எழுத முடியும். ஸோ இதுதான், அதாவது இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி வெளியே வரும். ஸோ இதை தான் எல்பி மெத்தடுன்னு பிரிச்சிருக்கிறோம். ஸோ இதில் LSRW அப்படிங்கிற இந்த 4 ஸ்கில்ல 2 செட்டாக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு, இன்னொன்று பி, அதாவது லேர்னிங்க்கு 2 விஷயம், ப்ராக்டிஸிங்க்கு 2 விஷயம். 2 விஷயத்தை வச்சு கற்றுக்கிறோம், 2 விஷயத்தை வச்சு பயிற்சி பண்ணுறோம். இந்த 2 விஷயத்தை யார் ஒருத்தர் சரியாக பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கிலீஷ் எந்த ஒரு மொழி வேணாலும் அதை கற்றுக்க முடியும். இப்போது டிப் நம்பர் 2, சரி லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா லேர்ன் பண்ணினாதான், அதாவது அந்த 2 முக்கியமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாதான் மிச்ச 2 இருக்கிற ஸ்கில் டெவலப் ஆகும். அதாவது லிசனிங், ரீடிங் அப்படிங்கிற அந்த 2 ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா மற்ற 2 விஷயங்கள், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக வந்துடும். இப்போ எந்த விஷயத்தை கற்றுக்கிறது, எதை லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக இங்கிலீஷ் படிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பாருங்கள், ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பரை படிக்காதீங்க, எந்த ஒரு நியூஸையும் பார்க்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதோட ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எழுத்து வடிவத்தில் இருக்காது. அதே மாதிரி நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்கள் கூட எப்படி நான் பேசிகிட்டு இருக்கிறேனோ, அல்லது நீங்கள் அல்லது எந்த ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட இயல்பாக எப்படி பேசுவாரோ அந்த ஸ்பீக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நியூஸில் இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு தகவலை ஃபார்மலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போது அந்த ஃபார்மல் டாக்கு தான் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு நியூஸை வாசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயத்தை பார்க்கும்போது நம்முடைய மைண்டு ஒரு அஃபிஷியலாக ஃபார்மலான விஷயத்தை ரிசீவ் பண்ணுது. ஆனால் நம்ம பேசணும்னு முயற்சி பண்ணும்போது, எழுதணும்னு முயற்சி பண்ணும்போது கேஷுவலான விஷயங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி பேசுகிறது, கேஷுவலாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிற விஷயம் வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு
வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் இந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறது. ஸோ அடிப்படையாக ஒருத்தருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சம்மந்தமே இல்லாத, அவருக்கு புரியாத ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறாரு, ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறாரு, அல்லது அதை பற்றி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நபருக்கு வந்து சினிமா நடிகரை பற்றி, சினிமாவை பற்றி, கதைகளை பற்றி, ஏதோ எந்த இன்ட்ரெஸ்டட் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வரும். ஏன் அப்படின்னா, இந்த நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நிச்சயமாக அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து மேலும் மேலும் கற்றுக்கிற புது புது விஷயங்கள் வந்தால் கூட அது இப்படி இல்லை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நம்மளை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க வச்சிரும். ஆனால் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சோம் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். 3வது முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, எப்படி லேர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ லேர்னிங் பண்ணியாச்சு. அதாவது நீங்கள் படிக்கணும், நீங்கள் கேட்கணும். லிசனிங் அண்ட் ரீடிங் அப்படிங்கிற இந்த 2 விஷயம். ஸோ எப்படி இந்த விஷயத்த பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில்லுக்கு வந்து கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி படங்கள் அல்லது யூடியூப் வீடியோஸ். இன்றைக்கி யூடியூப் வீடியோஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிற விஷயம் அண்ட் தென் மூவிஸ், இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா ஃப்ரீ மூவிஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சப்டைட்டிலோட கூட பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இன்றைக்கி நிறையாவே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுல வந்து கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக அதை வந்து பார்த்து பழகணும். அதுவும் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் படம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜானர், அது ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை க்ரைமாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், எனிதிங். ஸோ அந்த ஒரு ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஜானர் மட்டுமே எடுத்து பார்க்கும்போது அல்லது குறிப்பிட்ட நடிகருடைய படத்தை எடுத்து இங்கிலீஷில் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் படிக்கிறதே வந்து கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அப்படியே வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பிளாக்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அது சம்பந்தமாக நீங்கள் பிளாக்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த பிளாக் ஆர்டிக்கிளை வந்து படிக்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபர், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், புது வார்த்தைகள் வந்தால் கூட அந்த வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியை பார்க்காமையே அதற்கான அர்த்தத்தை உங்களுடைய மைண்டை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய மைண்டை வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டட் டாப்பிக்கில் வேகமாக வேலை செய்யும். ஸோ யூடியூப்ங்கிற வீடியோஸ், சப்டைட்டிலோட படங்கள், இந்த கான்வர்சேஷன் மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ், இது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க நிச்சயமாக உங்களுக்குள்ள லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர ஆரம்பிக்கும். அண்ட் தென் பிளாக்ஸ் படிக்கும்போது உங்களுடைய ஒக்காபுலரின்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லாமல் மீனிங். ஸோ அந்த விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து அதிகமாக ஈஸியாக நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம அடுத்த முறை பயன்படுத்தும் போது பயன்படுத்திட முடியும். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸிங். நம்ம இதெல்லாம் கற்றுக்கிறேன், டெய்லியும் பண்ணிருக்கேன். நான் டெய்லியும் இந்த கிராமர் புக்கு படிக்கிறேன், டெய்லியும் நான் வீடியோ பார்க்குறேன், டெய்லியும் படம் பார்க்குறேன், ஆனால் இங்கிலீஷ் என்னால் பேச முடியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதை செய்யவில்லையோ அந்த விஷயம் நமக்கு வராது. ஒரு குழந்தை இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, ஆனால் அந்த குழந்தை நடக்கலை. அது வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் நடக்கணும்னு முயற்சி பண்ணுது, டெய்லியும் அதை வந்து பயிற்சி பண்ணுது. அந்த முயற்சி தான் அந்த குழந்தைக்கு பயிற்சி. அதை பண்ண என்ன ஆகுதுன்னா அதனுடைய கால்களுக்கு ஸ்ட்ரென்த் வருது, அதனால் வந்து நடந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பல முறை வந்து அதை வந்து முயற்சி பண்ணி அது முடியாமல் போகும்போது என்னெல்லாம் பண்ணால் முடியாதுங்கிற விஷயத்த கற்றுக்குது. கடைசியில் அதுக்கு தெம்பு வந்த உடனே எடுத்து
நடக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறதும் சரி, எழுத்து அப்படிங்கிறதும் சரி, மொழி அப்படிங்கிறதும் சரி. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கணுன்னா நிச்சயமாக கட்டாயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த செக்ஷனை நான் சொல்ல போகிறேன். ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்போட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து ரொம்ப செக்யூரானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம எந்த விதமான டைரக்ட் ஐடியை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய ஃபோன் நம்பரோ, நம்முடைய இமெயில் ஐடியோ, அல்லது அவங்க வந்து நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுற மாதிரியான வழிகள் வந்து இங்கே இல்லை. ரெண்டாவது, பொதுவாக இந்த மாதிரி வந்து ஃபோனில் வந்து பேசலாம், இன்னொருத்தங்க கூட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, அதாவது யாருன்னே தெரியாது அந்த மாதிரி நபர்களோட பேசலாம் அப்படின்னா நிறைய தவறான விஷயங்கள், தவறான நபர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறையா வழிகள் வச்சுருக்குறாங்க. ஒருத்தர் நம்ம கூட பேசுகிறாரு, இவர் கூட நம்ம பேசுகிற விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அவர் நமக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு கூட நிறையா விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூசேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நான் வந்து பர்சனலாக கொஞ்சம் ஒரு 2 வாரம் நான் வந்து பயன்படுத்தினேன். ஒரு சில நபர்கள் கிட்ட நான் பேசினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடான பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேச தெரிஞ்ச நபர்களும் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. பேச விருப்பப்படுறவங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா லெவலில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இதோட லோகோ, இதோட விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம், பேச ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை பயிற்சி பண்ணினா மட்டும்தான், அதாவது இங்கிலீஷில் பேசணுன்னா பேச தான் பேச்சுங்கிறது டெவலப் ஆகும். அப்போ தான் உங்களால் நிச்சயமாக பேச முடியும். எழுத்து அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதுறது ஈஸி, ஆனால் பேசுகிறதுக்கு தான் வந்து நம்ம பேசுகிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வரும். ஆனால் நம்ம பேசுகிறது கரெக்டுனா எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டாக கன்வே பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த விஷயத்தை உருவாக்கக்கூடியதில் பெஸ்ட் ஆப் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஓப்பன் டாக். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பேச ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்களும் சிறப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். வாழ்த்துக்கள்.